எல்லார் வீட்லயும் விதை நெல் வச்சிருந்தீங்கல்ல பற்ற கட்டி, இப்ப இருக்கா உங்கள்ட்ட விதை நெல்? ஏன் குழுமைன்னு ஒண்ணு கட்டி வச்சிருந்தா, குருதுன்னு ஒண்ணு குதிர்னு ஒண்ணு கட்டி வச்சிருந்தா, 10,000 சொல்லி வச்சிருந்தா, விதை நெல்ல அடுக்கு பானையில தேடு, மருத்துவத்தை அஞ்சரைப்பட்டுல தேடுன்னு சொல்லி வச்சாங்க. இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கா விதை நெல்? ஏன் இல்ல உங்கள்ட்ட? உங்கள்ட்ட இருந்த விதை நெல் ஏன் இன்னொருத்தட்ட போச்சு? நம்ம கிட்ட இருந்த விதை நெல் இன்னொருத்தட்ட போனதுக்கு எவன் காரணம்னு யாராவது யோசிச்சலா? எதோ கண்டதே சரி போனதே சரி எவன் சொன்னாலும் கேட்கறது. 79 ஆண்டு சுதந்திர இந்தியா ஒண்ணு இல்லாம வந்து நிக்கிறான். ஏன்? யாரு காரணம்? விதை நெல் நம்ம கிட்ட இல்ல. யூனியன்ல வாங்குறீங்களே, வாங்குற நெல் விதை நெல்ல ஒரு வருஷம் போட்டு மறு வருஷம் அள்ளி வச்சு மறு வருஷம் விதைச்சா முளைக்குமான்னா முளைக்கல. அப்ப என்ன முடிவு பண்ணிட்டேன்? இந்த உலகத்துக்கு சோறு போடுறாங்க ஆத்தாளுங்க அப்பன்னு காலம் பூரா அவன்கிட்ட கையேந்த விட்டுட்டேன். கையேன்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை விதை நெல்லுக்கு விலை அவன் நிர்ணயம் பண்றேன், போடுற உரத்துக்கு விலை அவன் நிர்ணயம் பண்றான், களை எடுக்க களை கொல்லி வாங்க அத்தனைக்கு விலை இருக்கு, நிலத்துக்கு வரி வாய்தா காட்டுறான். ஆனால் என் விவசாயி வெம்பாடு பட்டு உழைச்சு கொண்டு போய் விற்க போன நெல்லுக்கு விலை விவசாயி சொல்ல முடியல. வந்தவன் சொல்றேன் உன் நெல்லுக்கு விலை தான் கொடுத்துட்டு போறேன். எப்படி மாறி இருக்கு இந்த நாடு? எப்படி மாறி இருக்கு இந்த பொருளாதார கொள்கை? எப்படி இருக்கு இந்த திட்டம்? எது சரின்னு யாராவது யோசிச்சோமா?